வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் கோவிங் சைக்காலஜி தான். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். உங்க லைஃப்ல ஒரு ஆண், நீங்க விரும்பக்கூடிய ஆண் உங்க மேல பைத்தியக்காரத்தனமா காதல் வச்சிருந்தாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வீடியோக்குள்ள. ஒரு ஆணுக்கு உங்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வரும்பொழுது மட்டும்தான், அந்த ஆண் உங்களை பைத்தியமாக காதலிப்பார்கள். இங்க ட்ரஸ்ட்ட பேஸ் பண்ணி தான் இந்த காதல்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்கள நம்பல அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்க மேல எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது, அன்பும் இருக்காது. எந்த ஒரு பெர்சன் முழுமையா நம்புறாங்களோ ஒருத்தங்கள, அவங்களுக்கு அவங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை இருக்கும். பைத்தியக்காரத்தனமான காதலும் உண்டாகும். அதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இருக்கிறனால, அவங்க மேல எந்த ஒரு விஷயம் டவுட்டும் வராம இருக்கும். இது பைத்தியமான கடத்தனமான காதலாக தான் மாறும். அதனால உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபரை சந்தேகப்படணுன்ற அவசியம் இல்ல. பட் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களுக்கு அவங்கள கொஞ்சம் மதிச்சிட்டுறது, சந்தேகப்படுற விஷயங்கள் யோசிங்க. இல்லைன்னா ரொம்ப லைஃப் மோசமாயிடும். ஒரு ஆணுக்கு உங்களை பிடித்திருக்கிறது என்றால், அந்த ஆண் உங்களிடம் அனைத்தையும் கூறுவார் மறைக்காமல். உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஒரு பெர்சன் சரிங்களா? நீங்க 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. கமிட்டடா இருக்கீங்க. இப்படி இருக்கும் பொழுது, ஒரு ஆண் உங்கள விரும்பும் பொழுது, அவங்க ஒரு விஷயங்கள் மறைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உண்மையான அன்பு உங்க மேல இருந்திருக்காது. அண்ட் உண்மையாவே உங்கள பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்கட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம உண்மைய கூறுவாங்க. யார்கிட்டயும் சொல்லாத சீக்ரெட்ட கூட உங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்படி யார்கிட்டயும் சொல்லாத சீக்ரெட்ட உங்ககிட்ட கூறுறாங்கன்னா, அந்த ஒரு பையன் உங்கள உண்மையா தான் விரும்புறான்னு அர்த்தம். அண்ட் அவங்களுக்கு உங்கள ரொம்பவே பிடிச்சிருக்குன்னும் அர்த்தம். ஒரு ஆணுக்கு உங்களை பிடித்திருக்கிறது என்றால், உங்களுக்கு ஏதாவது நடக்கும் பொழுது அவர்தான் முதலில் கண்ணீர் வடிப்பார். உங்களுடன் இருக்கவும் செய்வார். நீங்க விரும்புற ஒருத்தங்களோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களோ, உங்கள அதிகமா புடிச்சிருந்துச்சு. உங்க லைஃப்ல உங்க கூட வாழணும்னு நெனைக்கிறாங்க. உங்க லைஃப்ல நீங்க தான் அவங்க அப்படின்னு நெனைக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது, யார் முதல்ல வராங்களோ, அவங்க தான் உங்கள ரொம்ப புடிச்சு உங்க லைஃப்ல வாழணும்னு நெனைக்கிற ஒரு பெர்சனா இருப்பாங்க. உங்க லைஃப்ல அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க விரும்புற ஒரு பெர்சனோ, இல்ல வேற யாராச்சும் உங்க லைஃப்க்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது, முதலா நிக்கிறாங்கன்னா, அவங்கள நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா, அவங்கள விட ஒரு பெட்டரான ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல எப்பவுமே கிடைக்க மாட்டாங்க. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் தன்னுடைய கஷ்டங்களை கூறி எப்போது அழுகிறானோ, அப்போதே அந்த ஆணுக்கு உங்களை அதிகம் பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஆண்கள் அழமாட்டாங்க அப்படின்றது நெறைய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பட் உண்மை என்னன்னா, ஆண்கள் அழுவாங்க. ஆனா, அவங்களுக்கு மனசுக்கு புடிச்ச, மனசுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு சிலவங்கட்ட மட்டும் தான் தன்னுடைய ஃபீலிங்க சொல்லி அழவே செய்வாங்க. உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஒரு பெர்சன், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெர்சன் உங்ககிட்ட கண்ணீர் விட்டு அழுகுறாங்கன்னா, கண்டிப்பா உங்கள அதிகமா புடிச்சிருக்கு. அண்ட் அவங்களுக்கு நீங்க மனசுக்கு நெருக்கமா இருக்கீங்க. உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால தான் இந்த ஒரு சில விஷயங்கள் செய்றாங்க. ஸோ கைஸ் உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஒருத்தனோ, இல்ல யாராவது உங்ககிட்ட அழுகுறாங்கன்னா, நீங்க அவங்கள இரிட்டேட் பண்ணாம, அவங்கள விட்டுட்டு தள்ளி போகாம, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள கேளுங்க. ஏன்னா அவங்க உங்கள நம்புறாங்க. நம்பக்கூடியவங்கள எப்பவுமே ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தான் பெரிய அளவுல கஷ்டமா இருக்கும். மாறவும் செய்யும். யாரிடமும் கூறாத விஷயத்தை ஒரு ஆண் உங்களிடம் கூறுகிறான் என்றால், அந்த ஆணுக்கு உங்கள் மீது அதிக அளவில் நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தம். உங்க லைஃப்ல நீங்க விரும்புறவங்களோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, யார்கிட்டயுமே அவங்க சொல்லல. நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்றேன். இது நீ யார்ட்டயுமே சொல்லாதன்னு ஒரு ஆண் எப்போது உங்ககிட்ட சொல்றானோ, அப்பவுமே அவங்க மேல உங்களுக்கு நெறைய நம்பிக்கை இருக்கு. அதனால தான் அந்த ஒரு பெர்சன் உங்ககிட்ட இந்த மாரி விஷயங்கள சொல்றாங்க. ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே கைஸ். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஒரு டாபிக் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி குடுங்க. இதே மாரி வேற நிமிஷம் வீடியோவ பார்க்குறதுக்கும், சி யூ. டாடா. பை பாய்.